ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் காலேஜில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே என்னென்னலாம் இருந்துச்சுன்றத தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. நிறைய நான் பார்த்தேன், தெரியாத விஷயத்தில் அங்கே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஸ் ஏறி கிளம்பியாச்சுங்க. நம்ம காலேஜ் பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. காலேஜ்லேருந்து கிளம்பியாச்சு. வந்தாச்சுங்க. டான் பாஸ்கோ இது வந்து ஸ்கூலுங்க. ஃபஸ்ட்டில் ஸ்கூல் வச்சுருக்காங்க, பின்னாடி தான் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நாங்கள் பேக் வச்சு சொன்னாங்க, வச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புறோம். இந்த இடத்துல பாவக்காய், கோவக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல எல்லோரும் அசம்பிள் பண்ணிட்டாங்க. ஒன்று லெமன் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. 2 ஸ்கூல்லேருந்து பசங்களை கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு மியூசியம் சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து அந்த காலத்தில் 1950 அந்த காலத்தில் அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணாங்க, எந்தெந்த மண், எந்த லேயர்ஸு நம்ம சயின்ஸ்லலாம் படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இங்கே அந்த மண்ணையே அப்படியே வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், கல்லுலாம் எப்படி இருக்குது பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஒரு கல் கூட சேமாக இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ எப்படி செடி நடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எந்தெந்த கீரை, அதோட வகைகள், அதோட ஃபேமிலிஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஃபாரஸ்ட் சீட்ஸாங்க. இந்த மாதிரி போட்டு நேம் எழுதி வச்சுருந்தாங்க. அப்புறம் தோட்டக்கலை நம்மளுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பழைய இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, அப்புறம் அதோட சீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு மேலே பேர் எழுதி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இயற்கையாக அவங்க வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடாமல் அந்த பயிர் வச்சு அந்த எடுத்து அதிலேருந்து எடுத்த காய்கறிகளை இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பூ எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், எத்தனை பூ வகைகள் இருக்குது, என்னென்ன இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு மேக்ஸிமம் 1 இல்லை 2 மாடு தானே தெரியும். இங்கே பாருங்கள், மாடுல எத்தனை வகை இருக்குது பாருங்களேன். எருமை மாடுலேயே எத்தனை வகை இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே வந்து கோழி பண்ணை இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. மஷ்ரூம் பாருங்கள், இவ்வளோ பெரிய மஷ்ரூம் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? அப்புறம் பூச்சிகள் இங்கே பாருங்கள், மஷ்ரூமில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. மிஞ்சி போனால் நம்மளுக்கு பட்டன் மஷ்ரூம் தான் தெரிஞ்சிருக்கும். பட்டன் மஷ்ரூம் தான் நிறைய சாப்பிட்ருப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மஷ்ரூம் இருக்குது, அது எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பூச்சிங்க தாங்க. இந்த பூச்சியை வச்சு வெல்கம் சொல்லிட்டு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் கொஞ்சம்லாம் நம்ம பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளை வச்சே டால்ஃபின் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற நிறைய பூச்சிங்களாம் நாங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் நிறைய பூச்சி வந்து எனக்கு அந்த மாதிரி பூச்சி இருக்கான்றதே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பூச்சி நான் பார்த்ததே இல்லை. இவங்களாம் நல்லது செய்கிற பூச்சிங்களாம். இவங்கள மட்டும் செப்பரேட்டாக வச்சு நன்மை பயக்கும் பூச்சிகள் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சில்க் வார்ம், மல்பெரி சில்க் வார்ம்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள்,
பட்டர்ஃப்ளைஸில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. இவங்க வந்து மேங்கோ ஸ்டெம் இன்செக்ட்ஸாக. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே தேனி தான். தேனியில் எத்தனை வகை இருக்குது பாருங்கள். அதை வச்சு அணிபி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை வச்சே மரமாக எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு பட்டர்ஃப்ளையும் செப்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பட்டர்ஃப்ளைஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இப்போ கிளம்பியாச்சு, நெக்ஸ்ட் இடத்துக்கு போக போகிறோம். இங்கே வந்து ஃபுல்லாக ஆடுல எத்தனை வகை இருக்குது அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே 2 குட்டி ஆடு மட்டும்தான் நான் பார்த்தேன், உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கோழி பண்ணைக்கு வந்துட்டோங்க. இந்த மாதிரி நான் கோழி பண்ணைக்கு உள்ளெல்லாம் போனதில்லை, இவ்வளோ கிட்ட பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம். நெக்ஸ்ட்டு அப்புறம் வேறு இடத்துக்கு போயாச்சு. அங்கே கொஞ்சம் சின்னதாக அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. வான்கோழி வாத்துலாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மயில் மாதிரி எப்படி தோகை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எப்படி கிட்ட வந்தோடனே இந்த வெள்ளை முயல் வந்து ஓடி வந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் எப்படி வராருன்ட்டு. இங்கே 2 முயல் இருந்துச்சு. அங்கே ஒன்று இருக்குங்க, அது ஏந்தே வரல, படுத்துட்டே இருந்துச்சு. இலையெல்லாம் கொடுத்தோமா, எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க பாருங்களேன். இங்கே பாருங்கள் அவர் எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றாருன்னு. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்தால் இந்த மாதிரி விளையாடுறதுக்கெலாம் வச்சுருந்தாங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டாச்சு. ஒரு வில்லேஜுக்கு வந்து ஃபீலிங் இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு டிராக்டரில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்க ஃபுல்லாக என்னென்ன லேண்ட் வச்சுருக்காங்க அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஃபுல்லாமே சுற்றி காமிக்கிறதுக்காக டிராக்டரில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் ஒரு இடத்துல இறக்கி விட்டுருந்தாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி கயிறு கட்டி ஊஞ்சல் கட்டி வச்சுருந்தாங்க. அதில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு, இந்த பக்கத்தில் வந்து இந்த மாதிரி உரல் ஆட்டுக்கள்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பாட் மேக்கிங் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்கிப்பிங்கு ஸ்டெம்ப்பு இதெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ராகி கம்பு சோளம் அந்த மாதிரி மில்லட்ஸ் அந்த செடியெலாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட போயிட்டோம். இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டோம். இங்கே பாருங்கள் அந்த வேறு ஸ்கூல்லேருந்து கூட வந்து அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ கிளம்ப போகிறோம், பஸ் வந்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்திருக்கும். தெரியாத விஷயத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. அந்த காலத்து என்னென்ன யூஸ் பண்ணாங்க, எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க, ஃபார்மருக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காக என்னென்ன இன்செக்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அப்புறம் அனிமல்ஸ் எல்லாமே என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாமே காமிச்சிருந்தேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.